ஒருத்தரோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருந்தது இங்கதான் நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த மனுஷன் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்காருன்னா அவரோட உழைப்பு மட்டும் தான் காரணம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1954 யுஎஸ்ஏல ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துக்கு பிறந்தவர் தான் கிறிஸ் கார்ட்னர். இவர் சின்ன வயசா இருக்கும்போது இவங்க அம்மா அப்பாவுக்கு டிவைஸ் ஆயிடுது. சோ இதனால இவர் குழந்தை காப்பத்துல தான் வளர்றாரு. சின்ன வயசுல இருந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் லைஃப அமெரிக்காலயே முடிக்கிறாரு. இவர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மிலிட்டரி மெடிக்கல் கேம்ப்ல வேலை செய்யறாரு. 4 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணி இன்னும் ஒரு லேப்ல வேலைக்கு சேர்றாரு. அந்த லேப்ல வேலைக்கு சேர்ந்த உடனே ஸ்கேன் எக்ஸ்ரே மிஷினை பத்தி எல்லாமே A to Z கத்துக்கிறாரு. சோ அங்க இருந்துதான் அவரோட ட்ரீம் ஸ்டார்டே ஆகுது. ஒரு ஸ்கேன் மிஷினை வித்தா இவ்வளவு காசு வருதுன்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு ஒரு சேல்ஸ்மேனாவே மாறுறாரு. சோ அப்போ இவருக்கு கல்யாணம் ஆகி இவரோட ட்ரீமை பார்த்து இவங்க ஒய்ஃப் இவரை டிவோர்ஸும் பண்றாங்க. அப்போ இவருக்கு 4 வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையனை இவர் மட்டும்தான் வளர்க்குற ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ இதனாலேயே இந்த மிஷினை சேல்ஸ் பண்ணா நல்ல வருமானம் வரும்னு சொல்றதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஏறி இறங்குறாரு. எல்லா இடத்துலயும் இவரோட மிஷின் ரிஜெக்ட் மட்டும் தான் ஆகுது. அந்த மிஷினை விற்க முடியாம ஒரு டைம்ல நைட்ல தூங்கும் போது ரயில்வே ஸ்டேஷன்லயும் பிளாட்ஃபார்ம்லயும் தான் தூங்குவாராம். ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல ஃபெராரி கார்ல ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அவர்கிட்ட என்ன வேலை செய்யணும்னு கேட்க அதுக்கு அவரு நான் ஸ்டாக் புரோக்கரா இருக்கேன்னு சொல்ல அவர்கிட்ட இவர் ஒரு ஸ்டாக் புரோக்கருக்கான ஒரு வேலையை கேட்கிறாரு. சோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வந்தாரு. அங்க இருந்துதான் அவரோட லைஃபே மாறுது. அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு இன்டர்ன்ஷிப்பா ஃப்ரீயா ஸ்டாக் புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருந்த இவரோட வேலை கன்ஃபார்ம் ஆகி 2 வருஷத்துல இவரோட வேலையை ஃபுல்லா கத்துக்கிட்டு இவரு தனியாவே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு யாருமே தொட முடியாத இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் பட்ட கஷ்டம் தான் காரணம். இவரோட வாழ்க்கை வரலாறு த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஒரு படமாவே உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.